தொகுதி மறுவரையறை பற்றி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் விவாதத்தின் போது ராஜா சூப்பராக பேசியிருந்தார். 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் போர் தொடுத்த போது 6 கோடி ரூபா நிதி வழங்கணும். அதில் மற்ற மாநிலங்களை விட அதிகம். 1999ஆம் ஆண்டு வாஜ்பாய் பிரதமர் இருந்த அந்த காலகட்டத்தில் கார்கில் போகிறப்ப கலைஞரோட அரசு ரூபாய் 100 கோடி நிதி அளித்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு தேசப்பற்றை பற்றி பாடம் எடுக்க வேணாம். எங்களுக்கு என்னன்னா, நாங்கள் ஒரு சுதந்திரமாக ஒரு தனி அடையாளத்தோடு இருக்கோம். நாங்களும் தேசத்தோட ஒன்றிணைஞ்சு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தோடு இருக்குன்னு நினைக்கிறோம். அவர் இன்னொன்று என்ன சொன்னார்னா, இந்தி சமஸ்கிருதம் இதை திணிக்கும் போது நாங்கள் உங்களை எதிர்ப்போம். அதே மாதிரி மாநில சுயாட்சிக்கு எதிராக நீங்கள் ஒவ்வொரு டைம் குரல் கொடுக்கும்போது அதை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் என்ன பிரச்சனைனா, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக தொகுதியை பிரிக்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஊபியில் தான் அதிகம். அப்போ அங்கிட்டு எம்பி ஜாஸ்தி. ஸோ அங்கெல்லாம் பிஜேபி ஆளுற கட்சி. அப்போ அங்கெல்லாம் எம்பி அதிகரிச்சுட்டு இங்கே கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு டிஎம்கே சார்பில் குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. ஆனால் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி நாங்கள் பண்ண மாட்டோம். 39 இருக்குது, அது 59 தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த வகையில் உண்மைன்னு தெரியல. நீங்கள் உங்களுக்கு இதை பற்றி எவ்வளோ டீட்டெயிலாக தெரியுமோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.